இன்னைக்கு நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் திரும்பி பார்க்கலாம் பகுதி பக்க எண் 61 இருந்து 68 வரைக்கும் இருக்கக்கூடிய புத்தக பயிற்சிகள் தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். எங்களுக்கு பசிக்கிறது, உணவை கண்டுபிடியுங்கள். இங்க சில எழுத்துகள் கொடுத்திருக்காங்க. அதுல இருந்து ஒரு உணவுப் பொருளை நம்ம கண்டுபிடிக்கணும். இதுல தேவையில்லாத எழுத்துகளும் இருக்கும். அதை எடுத்துட்டு மீதம் இருக்கிற எழுத்துக்களை கொண்டு ஒரு உணவுப் பொருளை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்திருக்காங்க. இதுல இன் து இது ரெண்டுமே தேவையில்லாத எழுத்துகள். அதை எடுத்துட்டோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய உணவுப் பொருள் வாழைப்பழம். அதே மாதிரி தான் இதையும் நம்ம செய்ய போறோம். இதுல தேவையில்லாத எழுத்துகள் சே, இ, இஞ்ச். இதெல்லாம் தேவையில்லாத எழுத்துகள். எடுத்துட்டோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய பழம் பலா. அடுத்தது இட், வி. இது ரெண்டையும் எடுத்துட்டோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய உணவுப் பொருள் கரும்பு. அடுத்ததுல ரா, இர். இது ரெண்டும் தேவையில்லாத எழுத்துகள். அதை எடுத்துட்டோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய உணவுப் பொருள் வெல்லம். அடுத்தது நாங்கள் பார்க்கிறோம், உரிய பெயரை எழுதுங்கள். அதாவது நம்ம ஒருமை பன்மை படிச்சோம்ல, அதை இங்க நம்ம எழுத போறோம். இங்க ஒரு ஊஞ்சல் இருக்கிறதுனால ஊஞ்சல்னு போட்டிருக்காங்க. இங்க 3 ஊஞ்சல் இருக்கு. அப்போ நம்ம அதை எப்படி எழுதணும்? ஊஞ்சல்கள். அதே மாதிரி தான் அடுத்த எக்ஸசைஸையும் நம்ம ஃபில் பண்ண போறோம். இங்க ஒரே ஒரு பழம் இருக்கு, அதனால பழம். இங்க நிறைய பழங்கள் இருக்கு, ஒன்றுக்கு மேற்பட்ட பழங்கள் இருக்கு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? பழங்கள். காயில் சேர்த்து எழுதணும். பூக்கள். இங்க ஒரே ஒரு பூ தான் இருக்கு. அப்போ என்ன எழுத போறோம்? பூ. பூ, பூக்கள். இங்க ஒரே ஒரு மீன் இருக்கு, மீன் கொடுத்துருக்காங்க. ஆனா இங்க ஒன்றுக்கு மேற்பட்ட 2-3 மீன் இருக்கு. அப்போ நம்ம என்ன செய்யணும்? காயில் சேர்த்து எழுதணும். மீன்கள். அப்போ ஊஞ்சல், ஊஞ்சல்கள், பழம், பழங்கள், பூ, பூக்கள், மீன், மீன்கள். அடுத்த பயிற்சி, சொன்னது யார்? கோடிட்டு இணையுங்கள். பழம் பறிக்கிறேன். இந்த 3 படத்துல யாரு பழம் பறிக்கிறா? அணில் தான். அப்போ அதை சொன்னது அணில். அடுத்தது குளத்தில் இருக்கிறேன். ஆமை. வரிசையில் செல்கிறோம். எறும்பு. இந்த மாதிரி நீங்களும் உங்க புக்ல கோடு போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. நானே செய்வேன். கேட்டு விடை கூறுக. பாலா ஓ என்று கத்திக்கொண்டே ஓடி வந்தான். அவன் முகத்தில் ஒரே மகிழ்ச்சி. கையில் ஒரு நீளமான நூல் இருந்தது. நூலின் மறுமுனையில் தட்டான்பூச்சி ஒன்றை கட்டி வைத்திருந்தான். அதை பார்த்த அம்மா அதிர்ந்தார். தட்டான்பூச்சியை ஏன் நூலில் கட்டியுள்ளாய் என்று கேட்டார். நான் அதனுடன் விளையாடுவேன் என்றான் பாலா. யாராவது உன்னை கயிற்றால் கட்டி கயிற்றின் மறுமுனையை இழுத்துச் சென்றால் அப்போது உனக்கு எப்படி இருக்கும் என்று அம்மா கேட்டார். பாலா எதுவும் பேசவில்லை. தட்டான்பூச்சியை அவிழ்த்து விட்டான். அது பறந்து செல்வதை பார்த்து மகிழ்ந்தான். இப்போ கேள்வி, பாலா தட்டான் பூச்சியை ஏன் பறக்க விட்டான்? ஏன்னா யாராவது உன்னை கயிற்றால் கட்டி கயிற்றின் மறுமுனையை இழுத்து சென்றால் அப்போது உனக்கு எப்படி இருக்கும் என்று அம்மா கேட்டார். அதனால் பாலா தட்டான்பூச்சியை, அதாவது அந்த நிகழ்வோட உணர்வு எப்படி இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பாலா அந்த தட்டான்பூச்சியை பறக்க விட்டுட்டான் அப்படிங்கிறது தான் விடை. அடுத்தது படித்து காட்டுக. இங்க நான் படிக்கிறேன், என் கூட சேர்ந்து நீங்களும் ரீட் பண்ணுங்க. தே இன் தேன். நாளை நாளை. பானை பானை. பாதை பாதை. குடம் குடம். பூ இச்சி புச்சி. மலர் மலர். வாத்து வாத்து. ந இன்றி நன்றி. காகம் காகம். ச இட்டை சட்டை. கோ இட்டை கொட்டை. விரு இந்து விருந்து. மரு நாயில் மறுநாள். ந இன்ப இன் நண்பன். ம இஞ்ச இல் மஞ்சள். வ இன் ந இம் வண்ணம். த இன் நீ இர் தண்ணீர். து இம் பி இக்கை தும்பிக்கை. ஏ இச்சரி இக்கை எச்சரிக்கை. சு இல் லே ரு இம்பு சுள்ளெரும்பு. கீரின கீரின. ஏ டு இத்தன எடுத்தன. உதவு வேன் உதவுவேன் உதவுவேன். கவனித்தது கவனித்தது. சொ இல் சொல். வேன் வேன். சொல் வேன் சொல்வேன். இந்த மாதிரி வார்த்தைகளை எழுத்து கூட்டி வாசிங்க. அடுத்தது படித்து விடையளிக்க.
எழுத்துக்களை கொண்டு உருவாகும் சொல் எது? இந்த எழுத்துக்களை வச்சு உருவாகக்கூடிய சொல் இங்கே என்ன இருக்கோ அதை நம்ம டிக் பண்ண போகிறோம். இங்கே நமக்கு உருவாகக்கூடிய சொல் கோ, இக்கு, கொக்கு. அப்போது அதை டிக் பண்ணிக்கிறோம். அடுத்தது ஒரே எழுத்தில் முடியும் சொற்களை எடுத்து எழுதுக. இங்கே நமக்கு எதெல்லாம் ஒரே எழுத்தில் முடியக்கூடிய சொற்கள்? கரடி, வண்டி. தொடருக்கு உரிய படத்தை தேர்ந்தெடுக்க. தண்ணீர் கொடுக்கிறேன். தண்ணீர் கொடுக்கிறேங்கிறதுல இது எது கரெக்டான படம்? கடைசி படம் தான். அப்போதை டிக் பண்ணிக்கிறோம். அடுத்தது விடை எழுதுக. முதல்ல இந்த பத்தியை படிக்கலாம், கீழே இருக்க கேள்விகளுக்கு அப்புறம் விடை எழுதலாம். கட்டெரும்புகள் வந்தன, குச்சிகளை எடுத்தன, மண்ணை கீறின, நீரின் பாதையை மாற்றின. நீரின் பாதையை மாற்ற பயன்பட்டவை எவை? குச்சிகள். குச்சிகளை எடுத்தவை எவை? கட்டெரும்புகள். கட்டெரும்புகள் தான் குச்சிகளை எடுத்தது. அடுத்தது உரிய இடத்தில் கோடிட்டு இணைக்கலாம். இங்கே விடுபட்ட சில பீசஸ்லாம் கீழே கொடுத்துருக்காங்க. அது எந்த இடத்துக்கு வருங்கிறத நம்ம கரெக்டாக அந்த இடத்தோட அந்த கேப்பில் வந்து கோடு போட்டு ஜாயின் பண்ண போகிறோம். இரண்டாவது பூனையோட காதை இங்கே ஜாயின் பண்ணுறோம். மூணாவது ஸ்க்ரீன். நாலாவது இந்த தொட்டியோட ஒரு சின்ன பகுதி. அஞ்சாவது ஜன்னலோட ஒரு சின்ன பகுதி. இந்த மாதிரி நீங்களும் ஸ்கேல் பென்சில் வச்சு அழகாக கோடு போட்டுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி பாட சம்பந்தமான வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.